ஒரு மருத்துவ முறைய நம்ம கையாளும் பொழுது, பிரதானமாக நம்ம அங்க உணவு முறைகள பயன்படுத்தியோ, மருந்துகள கொடுத்தோ பல்வேறு பிரச்சனைகள நம்ம சரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலும், திரும்ப அது வராம இருக்கணும். அல்லது அது மிகப்பெரிய விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்குள்ள வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சுவைகள் என்பதுல வந்து நம்ம கவனம் வந்து நிச்சயமா வந்து செலுத்தணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சின்ன சின்ன பிரச்சனை நெறைய தொந்தரவுகள் வந்து இருக்கும் பல வருடமா. சரியா வந்து பசிக்கவே மாட்டேங்குது. இல்ல சரியா வந்து ஜீரணமாக மாட்டேங்குது. ஒரு மேல வந்து குத்தலா இருக்கு. இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்து சிறு சிறு தொந்தரவுகள் அப்படிங்கிறது நெறைய வந்து இருக்கும். அது வந்து பல காலங்களா வந்து தொடர்ந்து வந்து இருக்கும். மருந்து எடுத்திருப்போம் சரியா இருக்காது. ட்ரீட்மெண்ட் பார்த்திருப்போம் சரியா இருக்காது. சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா பல காலங்களாக, நெடு நாட்களாக வந்து இருக்கும். அங்க நம்ம உணவ கூட மாத்தியிருப்போம். சப்ளிமெண்ட்ஸ மாத்திருப்போம். மருந்துகள மாத்திருப்போம். மருத்துவர்கள மாத்திருப்போம். மருத்துவ முறைகள மாத்திருப்போம். ஆனா அது சரியா இருக்குமானா, அங்க சரியா இருக்காது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் நம்ம செஞ்சோமே தவிர, அந்த அறுசுவை மருத்துவம்ங்கிற ரீதியா ஒரு தெரப்பி ரீதியாக, சுவைகள் ரீதியாக நம்ம மாற்றங்கள வந்து பெரும்பாலும் வந்து கொண்டு வந்திருக்க மாட்டோம். ஏன்னா, அத பத்தி நமக்கு வந்து தெரியல. தெரிஞ்சிருந்தா நம்ம கண்டிப்பா நம்ம அத ஃபாலோ பண்ணியிருந்திருப்போம். தெரியாம போனதுனால நம்ப அத செஞ்சிருக்க மாட்டோம். அதனால ஒரு சில விஷயம் வந்து நமக்கு தொடர்ந்து இருக்கிற மாரி வந்திருக்கும். அப்ப அதிலயும் வந்து நமக்கு அந்த உடல் சார்ந்த, மனம் சார்ந்த விஷயங்கள் அந்த வெறும் அறுசுவையினுடைய பங்களிப்பு வந்து எந்த அளவுக்கெல்லாம் வந்து தாக்கங்கள வந்து ஏற்படுத்தும். அப்ப ரொம்ப சிம்பிளா வந்து நமக்கு ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை பல்வேறு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எதுவுமே கொடுக்க ஜஸ்ட் ஒரு கவுன்சிலிங் மாதிரி மட்டும், இந்த சுவைகள ஃபாலோ பண்ணி, இத ஃபாலோ பண்ணீங்கன்னா இப்படி இப்படி நடந்துக்கோங்க அப்படிங்கிற ஜஸ்ட் சொன்னாலும் மட்டுமே போதும். ஜஸ்ட் ஒரே வாரத்துல வந்து நம்ம மாற்றங்கள கொண்டு வர முடியும். சாத்தியம். வெறும் அறுசுவைகள மட்டுமே நம்ப பயன்படுத்தி. அப்ப அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு வாரங்கள் அப்படிங்கிற ரீதியா வந்து 4 வாரங்கள கிளாஸ் இருக்கும். 1 மந்த் கிளாஸ் இருக்கும். முதல் 3 வாரங்கள்ல ஒவ்வொரு வாரமும் நம்ம 2, 2 சுவைகள பார்க்குற மாரி இருக்கும். அப்ப 6 சுவைகள் அப்படிங்கிறது நமக்கு 3 கிளாஸ்ல முடிஞ்சிரும். 4வது வகுப்புல வந்து பிராக்டிகலான நெறைய விஷயங்கள வந்து பார்ப்போம். இப்ப இந்த 3 வகுப்புல நம்ம அறுசுவைகள பத்தி பார்த்தோம் அப்படின்னாலும், அறுசுவைகளோட மற்ற மருத்துவம்லாம் என்னென்னலாம் லிங்க் ஆயிருக்கு? அது எப்படி வந்து நம்ம பல்வேறு உடல் சார்ந்த, மனம் சார்ந்த பிரச்சனையோட லிங்க் பண்ணி பார்க்கணும். அப்ப எது எதனால வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலிங்ஸ்ங்கிறத நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 3 கிளாஸ்லயே பார்த்துருவோம். இருந்தாலும் 4த் கிளாஸ்ல அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதலான விஷயங்கள நம்ம பார்க்குற மாரி இருக்கும். அதேபோல நம்ம ஒவ்வொரு வாரமும் அந்த அறுசுவை கிளாஸ பத்தி நம்ம பார்க்கும்போது, ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு சில எக்ஸ்பெரிமென்ட்ங்கிறது குடுப்பேன். அப்ப அந்த ஒரு வாரம் ஃபுல்லா அவங்க வெறும் அறுசுவைகள் ரீதியா மட்டுமே ஒரு சில விஷயங்கள ஃபாலோ பண்ணிட்டு, அடுத்த வாரம் கிளாஸ்க்கு வரும்போது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பதிவு செய்யணும். இப்ப நம்ம ஒவ்வொரு விஷயம் ஃபர்ஸ்ட் நம்ம உணர்ந்துக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப வெறும் மருத்துவ முறைகள் அப்படிங்கிறத தாண்டியும், அறுசுவைகள் அப்படிங்கிறது கூட நமக்கு மிகப்பெரிய மாற்றங்களை சிறு சிறு தொந்தரவுலருந்து பல்வேறு பெரிய பிரச்சனை வரையில வந்து சரி செஞ்சு குடுக்கும். அதுல பெரிய பிரச்சனை வந்து சரி செஞ்சு குடுக்குது அப்படிங்கிறது, நமக்கு ஒரு சப்ளிமென்ட்டாக ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமா வந்து நமக்கு இந்த தெரப்பிங்கிறது வேலை செய்யும். சின்ன சின்ன பெரும்பாலான நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு நமக்கு இது மெயின் முதன்மையான தெரப்பி ரீதியாவே நமக்கு இந்த அறுசுவைகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய தீர்வுகள வந்து கொண்டு வரும். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாரி வந்து நம்ம வரக்கூடிய வாரத்துல இருந்து பார்க்குற மாரி இருக்கும். இதோடைய ஒரிஜினல் ஃபீஸ் அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். 3, 4, 5, 6 அப்படிங்கிறதுல. இதுல நமக்கு வந்து இந்த வாதம், பித்தம், கபம் கிளாஸ் படிச்சவங்களுக்கு மட்டும்னு சொல்லி முன்னாடியே ஒரு வாக்குறுதி குடுத்திருப்போம். கண்டிப்பாக ஃபியூச்சர்ல வரக்கூடிய அறுசுவை வகுப்புல பிரத்யேகமான ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அந்த வகையில பார்க்கும்போது, நமக்கு இந்த அறுசுவை கிளாஸ்ல வர்றவங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான். 3, 4, 5, 6 கிடையாது. ₹2456 வந்து நீங்க பே பண்ணி படிச்சுக்க முடியும்னு சொல்லியிருந்திருப்போம். இப்போ ரூ. 2456 கட்டணம் செலுத்தி வந்து நீங்க படிச்சுக்கலாம். ஏன்னா, அது வாதம், பித்த, கபம் படிக்கும்போது, அதோட ஒரு அட்வான்ஸ் லெவல் அப்படிங்கிற மாரி, இல்ல அதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமாக மத்த மருத்துவ முறைகள கம்பேர் பண்ணும்போது, நமக்கு இந்த அறுசுவை மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான தெரப்பியா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு நேற்று தினம் முடிந்திருந்த டங் டயக்னோசிஸ் பேச்சுலர் எம்.டி கிளாஸ்ல படிச்சவங்களுக்கு, இன்னும் ஒரு கூடுதலான டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத குடுத்திருப்போம். அதாவது வாதம், பித்தம், கபம் இந்த கிளாஸும் படிச்சிருந்து, அதற்கு அடுத்தது நாக்கு பரிசோதனை, பேட்ச் மலர்த்திகள் வகுப்பு 2ம் சேர்ந்த மாரி படிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு ஜஸ்ட் ₹2000 மட்டுமே இந்த அறுசுவை மருத்துவ வகுப்புல கலந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நேற்றைய தினம் நம்ம டங் டயக்னோசிஸ் பேச்சுலர் எம்.டி லைவ் கிளாஸ்லயே பார்த்திருந்தோம். அதெல்லாம் 2 கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ₹2000 அப்படிங்கிறத பே பண்ணி படிச்சுக்கலாம். அல்லது வாதம், பித்தம், கபம் கிளாஸ்ல மட்டும் தான் சார் இருக்கேன். அப்படிங்கிற மாரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ₹2456 வந்து நீங்க படித்துக் கொள்ள முடியும்.
ஸோ வாய்ப்பு இருப்பவர்கள் வந்து தாராளமா வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு அடுத்ததா வரக்கூடிய வகுப்புல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அறுசுவை வகுப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, நியர்பைல நமக்கு வரக்கூடிய கிளாஸஸ் அப்படிங்கிற ரீதியா பார்க்கும்போது, நமக்கு கீரைகள் மருத்துவம் அப்படிங்கிறது ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அது எந்த அளவுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் குடுத்துருப்போம் அப்படிங்கிறது நமக்கு குரூப்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்ப இருக்கக்கூடிய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு வாரத்திலயும் அதாவது 2 வாரங்கள் இருக்கும். மண்டே டூ ஃப்ரைடே மதியம் அல்லது காலை. ஸோ மோஸ்ட்லி வந்து நமக்கு மதியம் அப்படிங்கிற நேரத்த வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். மதியம் 2 மணிலிருந்து 2:30 வரையில. ஒவ்வொரு நாளும் ஒரு மினிமம் வந்து நம்ம ஒரு 3 வகையான கீரைகள நமக்கு தெரிஞ்ச மருத்துவ ரீதியா பார்க்கக்கூடிய அந்த மாதிரியான பேட்டர்ன்ல கிடையாது. சித்தர்கள் பாடல்கள் ரீதியாக அன்றைய காலகட்டங்களிலிருந்து அதை ஒரு மருத்துவ முறையாக, ஒரு தெரப்பியாக நம்ம எப்படி வந்து எந்தெந்த கீரைகள வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அதில நமக்கு பொதுவாக தெரிஞ்சிருக்கக்கூடிய பிரபலமான கீரைகள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம பெருசா வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். அரிய வகையில கிடைக்கக்கூடிய கீரைகள் அப்படிங்கிறதும், உண்மையாலுமே மருத்துவ குணங்கள் வந்து நமக்கு அந்த சித்தர்கள் கூறியிருக்கக்கூடிய பாடல்களின் ரீதியாகவே அன்றைய காலகட்டங்களில இருந்து ஒரு மருத்துவ முறையாக பயன்படுத்தக் கொண்டிருக்கக்கூடிய கீரைகள பத்தி தான் ரொம்ப நெறைய வந்து பார்க்குற மாரி இருக்கும். அதுக்காக வந்து சார் நம்ம வந்து சமையல்ல பயன்படுத்தக்கூடிய கீரைய பார்க்க மாட்டோமா? பொதுவாக நம்ம கேள்விப்படக்கூடிய கீரைகள பார்க்க மாட்டோமா? அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அத பத்தியும் கண்டிப்பா வந்து பார்ப்போம். ஆனா பிரதானமான அந்த முக்கிய விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு மருத்துவ ரீதியாக சித்தர்களுடைய பாடல்கள் ரீதியாக இருக்கும். பெரும்பாலான கீரைகள நம்ம பார்க்கும்போதே, அது அதற்குரிய பாடல்கள் என்ன? அப்படிங்கிறது அதற்கான விளக்கங்கள் என்ன? அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா, எளிமையா வந்து நம்ம பார்க்குற மாரி வந்து இருக்கும். மண்டே டூ ஃப்ரைடே மதியம் 2 மணிலிருந்து 2:30 மணி வரையில, மேக்ஸிமம் வந்து நமக்கு ஒரு 3:00 கூட வந்து ஆயிரலாம். 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரையில கிளாஸ்ங்கிறது இருக்கும். சில இப்போதைக்கு வந்து இருக்கக்கூடிய ஆஃபருடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ₹1000 அப்படிங்கிறது ஒரிஜினல் அமௌண்ட். அதுல வந்து நீங்க இமிடியேட்டா பே பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. இறுதியான வகுப்பு முடிவதற்குள்ள, அதாவது அந்த 2 வாரத்துக்குள்ள நீங்க எப்போது வேண்டுமானாலும் இந்த ரூ. 1000 கட்டணத்த வந்து நீங்க செலுத்திக்கலாம். அதாவது 18ஆம் தேதி ஜூலை மாதம் 2025க்குள்ள நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இந்த கட்டணம் அப்படிங்கிறத செலுத்திக்கலாம். அதேபோல இது நமக்கு ஆஃப்டர்நூன் செஷன் அப்படிங்கிறதுனால ஒரு சிலரால வந்து ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு ஆல்வேஸ் வந்து ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால தாராளமா வந்து நீங்க ரெக்கார்டிங்ஸ் வந்து கேட்டுக்கலாம். அதுபோல ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு Zoom Meet கிளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி வந்து இல்லாம, ஆஸ் யூசுவல் நமக்கு பொதுவான வகுப்புல கிடைக்கிறது போல YouTube லிங்க பேஸ் பண்ணி நமக்கு YouTube வீடியோஸ் மாதிரியே நமக்கு இந்த கீரை வகுப்பு சார்ந்த கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிடும். அண்ட் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது போல, ஆரோக்கியம் 10க்கு 10 அப்படிங்கிற வகுப்புகள்ல நமக்கு இந்த உறுப்புகள் சார்ந்து, உடல் அறிவு, மனம் சார்ந்து எப்படியெல்லாம் வந்து தனித்தனியா வந்து இருக்கும் அப்படிங்கிறதும், ஒட்டுமொத்த விஷயங்கள் சார்ந்து வந்து எப்படி எப்படியெல்லாம் வந்து லிங்க் ஆயிருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள பார்ப்போம். அது என்னென்னலாம் வகுப்புல நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வந்து WhatsApp குரூப்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அத நீங்க படிச்சு பார்க்கும்போது என்னென்ன கன்டென்ட் எல்லாம் இதுல வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதோட ஃபீஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரிஜினலா வந்து ₹3000 அப்படிங்கிறது வரும். 10 நாட்கள் இருக்கும். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு 2 வாரங்கள் வந்து இருக்கும். அதாவது முதல் வாரத்துல மண்டே டூ ஃப்ரைடே அப்படிங்கிறதும், 2ண்ட் வீக்ல மண்டே டூ ஃப்ரைடே அப்படிங்கிறதும் வந்து இருக்கும். இதான் நமக்கு வந்து காலையில வந்து நமக்கு 11 மணியிலிருந்து 12 மணி வரையில இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 12:30, 1:00 கூட வந்து ஆகலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து நமக்கு 12 அல்லது 12:30க்குள்ள 1 மணி நேரம் அல்லது 1 1/2 மணி நேரத்துக்குள்ள கிளாஸ் வந்து முடியிற மாரி வந்து இருக்கும். ஸோ இதுக்குமே வந்து நமக்கு கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். வர முடியாதவங்க ரெக்கார்டிங் வந்து தாராளமா வந்து கேட்டுக்கலாம். இப்ப ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆஸ் யூசுவல் YouTube லிங்க்ல வந்து நமக்கு பொதுவா எப்படி கிடைக்குமோ, அதே போல நமக்கு ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறதும் கிடைச்சிரும். அப்போ இப்போதைக்கு நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்புல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அறுசுவை தெரப்பி அப்படிங்கிறது வந்து வரும். அதுக்கடுத்து கீரை கிரீன்ஸ் தெரப்பி அப்படிங்கிறது வந்து வரும். அதற்கு அடுத்தது ஆரோக்கியம் 10க்கு 10 வகுப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இதில நமக்கு அந்த கிரீன்ஸ் தெரப்பி அப்படிங்கிறதும், ஆரோக்கியம் 10க்கு 10 அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா, வீக்லி பேசிஸ். மண்டே டூ ஃப்ரைடே அப்படிங்கிற பேட்டர்ன்ல இருக்கும். அறுசுவை தெரப்பி 6 டேஸ் தெரப்பிய பொறுத்தவரையில எவ்ரி வீக் நமக்கு சாட்டர்டே மட்டும் மதியான டைம்ல வந்து இருக்கும். அதற்கும் அடுத்த நிலையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து குரூப்ல அப்டேட் பண்ணியிருப்போம். அது ரீதியா பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வாயுல் வகுப்பினுடைய முதல் பகுதின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இதோடைய முதல் பார்ட் முதல் பகுதி அப்படிங்கிற ரீதியில
வரக்கூடிய வகுப்பு தான் நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடம் சார்ந்த விஷயம். அத நம்ம ஜோதிடம் அப்படிங்கிறத விட வாழ்வியல் சார்ந்த வகுப்பு அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் கொண்டு போகக்கூடிய பேட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் மாரி தெரியாது. முழுக்க முழுக்க வாழ்வியல் ரீதியா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள வந்து நீங்க எப்படி வந்து தெளிவா புரிஞ்சுகிட்டு அப்ளை பண்ணணும், அப்படிங்கிற விஷயங்கள மட்டும் பேஸ் பண்ணி இருக்க மாரி வந்து இருக்கும். அப்போ ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க, "சார் பேச்சுலர் எம்.டி, அஸ்ட்ராலஜிக்கல் பேச்சுலர் எம்.டி கிளாஸ்ல பார்க்கும்போது, நமக்கு வந்து முதல் 3, 4 வகுப்பு வரையில வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுது சார். அதுக்கப்புறம் வந்து புரியல சார்." அதாவது அஸ்ட்ராலஜி தெரியாதவங்களுக்கு சொல்லியிருந்த கருத்து. அப்ப நமக்கு நெறைய ஜோதிட விதிகள வந்து அப்ளை பண்ணி சொல்லியிருக்கும்போது, ஒரு சில ஜோதிடம் தெரியாத நபர்களுக்கு வந்து 4வது வகுப்புகளுக்கு அப்புறம் புரியாம போயிருந்திருக்கும். அதையும் நம்ம திரும்ப திரும்ப அடுத்தடுத்து கேட்கும்போது நிச்சயமா வந்து புரியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம், கடைசி வகுப்புல. அந்த மாதிரி வந்து இல்லாம, இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள கேட்டீங்கன்னா, அந்த 9 கிரகங்கள் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த 9 கிரகங்கள் அப்படிங்கிறத விட, ஒரிஜினலா இருக்கக்கூடியது நமக்கு 7 பிளானட்ஸ் மட்டும் தான். ராகு, கேதுக்கள் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 7 பிளானட்ஸ் மட்டும் தான் ஒரிஜினலா. அந்த 7 பிளானட்ஸ் அப்படிங்கிறது நீங்க சரியா பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் கிளாஸஸ்ல 7 கேட்டகரிஸ் ஆஃப் எமோஷன்ஸ் அப்படிங்கிற மாரி எட்வர்ட் பேட்ச் அவர்கள் என்னவா சொல்லி போயிருக்காரோ, அதுபோல 7 கேட்டகரிஸ் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அப்போ அந்த 7 வகைகளா மட்டும் ஏன் பிரிச்சிருக்கணும்? அப்ப 7 டைப்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா, அத அப்படியே நம்ம வாய்வியல் ரீதியா பொருத்தி பார்க்கும்போது, அந்த 7 கிரகங்கள், 7 பிளானட்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் நம்ம இந்த வாய்வியல் ரீதியா பார்க்கக்கூடிய ஜோதிட வகுப்புல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எப்படி வந்து அந்த 12 பாவங்கள், 12 பாகங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? அதுல எப்படி வந்து அந்த 9 விஷயங்களையும் நம்ம மேட்ச் பண்ணி ஒரு ஃபார்முலா சொல்லிக் குடுப்பேன். அந்த ஃபார்முலாவோட நீங்க ஜஸ்ட் வந்து நீங்க மேட்ச் பண்ணா மட்டும் போதும். முடிஞ்சிரும். அதிலிருந்து நீங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களுடைய சார்ட் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான முதன்மையான காரணங்கள் என்ன? அப்ப நம்ம ஸ்டார்ட்டிங்கே சொன்னது போல, பொதுவாக அனைவருக்கும் பிரச்சனை வருவதற்கு காரணம், செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் இருப்பதும், செய்யக்கூடாத விஷயங்களை செய்து கொண்டிருப்பதும். அப்ப நமக்கு இந்த வகுப்புல வரும்போது என்ன விஷயங்கள செய்யணும்? என்ன விஷயங்கள செய்யக்கூடாது? இப்ப செய்யாத விஷயங்கள் என்ன இருக்கு? அத நம்ம செய்யணும்னா, அப்ப அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன? எப்படி ஃபாலோ பண்ணணும்? அப்படிங்கிறதும் ஆல்ரெடி நம்ம தெரியாமலேயே செய்யக்கூடாத விஷயங்கள் நம்ம செஞ்சுகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது? உடனடியா இமிடியேட்டா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப இதுலருந்து ஒரு சிறிய கருத்து மட்டும் நான் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பொதுவா வந்து நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்துவது வந்து ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களுக்கு வந்து மருத்துவ ரீதியா பார்த்தோம்னாலும், பொதுவாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும், அனைவருக்குமே வந்து பொதுவா வந்து நல்லது அப்படிங்கிற பேர்ல தான். ஆனா இந்த வாய்வியல் வகுப்புல வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் வந்து காமன் பாயிண்ட்ல பார்க்கும்போது, ஒரு மெடிக்கல் ரீதியா பார்க்கும்போது வந்து நல்லது அப்படிங்கிறது தான். ஆனா ஒரிஜினலா ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து அத பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற இந்த வாய்வியல் ரீதியான அறிகுறிகள் வந்து நமக்கு காட்டும். அந்த ஃபார்முலாவ அப்ளை பண்ணி பார்க்கும்போது. அப்போ நிச்சயமாக அவர்கள் அந்த குறிப்பிட்ட காலங்கள் வரையில, நிச்சயமாக அந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறத அவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டா மட்டும் தான், அவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல் சார்ந்த, அறிவு சார்ந்த, மனம் சார்ந்த, பொருளாதாரம், குடும்பம் சார்ந்து, உறவுகள் சார்ந்து பல்வேறு பிரச்சனை அப்படிங்கிறது சரியாகும். இந்த மாரி சின்ன சின்ன வாழ்வியல் சார்ந்த நுணுக்கங்கள் அப்படிங்கிறது நமக்கு இந்த வகுப்புல இருக்கும். அதனால வந்து ரொம்ப எல்லாருக்குமே வந்து தெளிவாகவும் வந்து புரியும். ஆனா இந்த வகுப்புலயும் வந்து நீங்க யாராவது விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா, இதுவரையில ஜாயின் பண்ணாம இருக்கக்கூடிய நபர் வந்து தாராளமா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு மோஸ்ட்லி வந்து ஒரு 2 மாதங்கள் வந்து இருக்கும். ஒரு 7 கிளாஸஸ் அல்லது 8 கிளாஸஸ் வந்து இருக்கலாம். அஃபிஷியலி வந்து நம்ம 7 கிளாஸஸ் சொல்லியிருக்கோம். ஆனா ஒரு 6 வகுப்புலயுமே கூட தாராளமா வந்து முடியலாம். எனவே வந்து மினிமம் வந்து நமக்கு 1 1/2 மாதங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா வந்து இருக்கும். ஒவ்வொரு புதன்கிழமை சரியாக இரவு 6 மணி 55 நிமிடங்கள் அல்லது 6 மணி 50 நிமிடங்கள் அப்படிங்கிற மாரி. எனிவே வந்து 6:45க்கு மேல இருக்கும். அப் டூ வந்து நமக்கு ஒரு 8:30 அப்படிங்கிற ரேஞ்சுல 7 டூ 8:30 அப்படிங்கிற ரேஞ்சுலயும் கிளாஸ் அப்படிங்கிறது எவ்ரி புதன்கிழமை அப்படிங்கிறது இருக்கும். 1 1/2 மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வாரங்கள் அல்லது 7 வாரங்கள் கொண்ட வகுப்பாக இருக்கும். அதுல முதல் 2, 3 வகுப்புகள் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தியரிட்டிக்கலா இருக்கும். 3வது வகுப்புக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து காரணம் என்ன? அப்ப என்னெல்லாம் நீங்க செய்யக்கூடாத விஷயங்கள செஞ்சிருக்கீங்க? செய்ய வேண்டிய விஷயம் வந்து நீங்க என்னென்னலாம் செய்யாம இருக்கீங்க அப்படிங்கிறத, அவங்களாவே ரொம்ப ஈஸியா வந்து கண்டுபிடிச்சு நீங்களே வந்து சொல்லிடுவீங்க. ஸோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம தெளிவா வந்து புரிஞ்சுக்கிற மாரி வந்திருக்கும். இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் டைம் இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி தான். இந்த கிளாஸ்க்கு நீங்க பே பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. அந்த ஃபார்முலாவ நீங்க பயன்படுத்தி, உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கலாம். உங்க சார்ட் ரீதியா, உங்க குடும்பத்தில இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்க்கலாம். உங்களுடைய உறவினர்களுக்கு பார்க்கலாம். நண்பர்களுக்கு பார்க்கலாம். உங்களுடைய பேஷண்ட் யாராவது வராங்க அப்படின்னு சொன்னாலும், அவங்களுக்கு நீங்க ரொம்ப ஈஸியா வந்து பார்த்துக்கலாம்.
அது ரீதியா வந்து நீங்க அவங்களுக்கு வந்து உணவு முறைகள சஜெஸ்ட் பண்ணலாம். இல்ல வந்து என்ன மருத்துவ முறையில வந்து அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டா வந்து கை குடுக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கலாம். இதுல வரும்போது நமக்கு அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் சார்ந்து வந்து சொல்லுவோம். மருத்துவ ரீதியாவும். பட் பொதுவான விஷயங்கள்ங்கிறது வரும். பட் இதுலயே வந்து நம்ம இன்னும் அட்வான்ஸ்டா வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிற வகுப்புல வரும்போது, சரியா வந்து ஒருத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? எதனால எது வந்திருக்கும்? அப்ப எந்த மருத்துவ முறைய எந்த மாதிரியான நேரங்கள்ல சென்று அவங்க கையாளும் பொழுது, அவர்களுக்கு தீர்வுகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குற மாரி வந்திருக்கும். அதெல்லாம் நமக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து ஒரு 1 1/2, 2 மாதங்களுக்கு அப்பாற்பட்டு தான் நமக்கு மருத்துவ ஜோதிட வகுப்புகள் எல்லாமே வந்து இருக்கும். சரி இப்போதைக்கு வந்து நமக்கு இந்த வாழ்வியல் ரீதியான முதல் பகுதிங்கிற வகுப்புல நமக்கு இந்த பகுதிங்கிறது இருக்கும். இல்ல அந்த 7 வகுப்புகள் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு அந்த 10 வகுப்புகள் அப்படின்னு சொல்லும்போது, அடிஷனலா ஒரு 3 வகுப்புகள் சேர்ந்தது அப்படின்னு சொன்னா, நமக்கு அந்த லைஃபாலஜி வாழ்வியல் வகுப்பு அப்படிங்கிறதுல முதல் பகுதி அப்படிங்கிற கேட்டகரில நமக்கு இந்த ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கும். ஸோ இதுல வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா ஏன், எதுக்குன்னு இத்தன நாள் நமக்கு தெரியாம இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு தெளிவான பதில் அப்படிங்கிறது நமக்கு இந்த குறிப்பிட்ட வகுப்புல நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு அடுத்தடுத்து ஒரு 1 மாதம் அல்லது 2 மாதங்களுக்குள்ள வரக்கூடிய வகுப்புகளினுடைய விவரங்கள். யாருக்கு வந்து எந்தெந்த நேர காலங்களுக்கு ஏத்த மாதிரியும், பொருளாதாரத்துக்கு ஏத்த மாதிரியும், உங்களுடைய விருப்பம் போல நீங்க எல்லா வகுப்புலயும் வந்து தாராளமா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்தவரையிலும் அவங்கவங்க எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்னையோ, அல்லது வந்து நீங்க கொஞ்சம் டிலே ஆயி பே பண்றது அப்படிங்கிற மாரியோ, அல்லது வந்து நீங்க ஒரு கிளாஸ் வந்து லைவ்ல அட்டெண்ட் பண்ணிட்டு, ஒரு கிளாஸ் வந்து வர முடியலன்னு சொன்னா கூட, ஃபியூச்சர்ல நீங்க ரெக்கார்டிங்ஸ பே பண்ணி கூட நீங்க வாங்கிக்கிட்டு கூட நீங்க பார்த்துக்கணும். எனவே வந்து லைவ்ல மட்டும் தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சார் பொருளாதாரம் இல்ல சார் இப்போதைக்கு வர முடியாது. அல்லது வந்து பேமெண்ட் இப்போதைக்கு என்னால பண்ண முடியாது, வர முடியாது. அல்லது நேரம் இல்ல சார் அதனால வர முடியாது அப்படிங்கிற மாரி இருந்தாலும், கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கூட நீங்க ரெக்கார்டிங்ஸாவது அட்லீஸ்ட் வந்து வாங்கி வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஒவ்வொரு வகுப்புலயுமே நெறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருப்போம். அத நீங்க அப்படி அப்படியே வந்து மேட்ச் பண்ணி, கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு தெரப்பியோட, ஒவ்வொரு சிஸ்டமோட மேட்ச் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க 360 டிகிரில பார்க்கும்போது, நீங்க அடுத்த லெவல்ல நீங்க ஒரு மருத்துவமாவோ, நீங்க ப்ரொஃபஷனலா செய்ய போற மாரி இருந்தாலும் சரி, அல்லது பெர்சனலா வந்து நீங்க உங்களுக்கோ, குடும்பத்துக்கோ, ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாரி நீங்க எடுத்துக்கொள்கிற மாதிரி இருந்தாலும் சரிதான். எல்லா விஷயங்களுமே ஒரு மேன்மையான தன்மை அப்படிங்கிறதும், ஒரு குறுகிய காலங்கள்ல வந்து பல்வேறு மாற்றங்கள், அற்புதங்கள் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு செகண்டுமே வந்து நடப்பதற்கு, நீங்க அந்த ஒவ்வொரு வகுப்புல என்னென்ன புரிஞ்சுக்கணும், அத வந்து இந்த மேட்ச் பண்ணி பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதும், 360 டிகிரில பார்க்கக்கூடிய விதங்கள் அப்படிங்கிறதும் நிச்சயமாக கை கொடுக்கும். ஸோ, அதனால வந்து வாய்ப்பு இருப்பவர்கள் வந்து தயவு கூர்ந்து வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத மிஸ் பண்ணாம, ஒரு சின்னதா கொஞ்சமா ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு கிளாஸ்லயும். இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு நீங்க பல்வேறு வகுப்புல வந்து ஜாயின் பண்ணிட்டு நீங்க கற்றுக்கொண்டு, அந்த புரிதலோட உங்களுடைய லைஃப் வந்து நீங்க வந்து முதல்ல வந்து மேன்மைப்படுத்திக்கோங்க. உங்களுடைய உடல், அறிவு, மனம் சார்ந்த விஷயங்கள் வந்து இணக்கமான தன்மையும், பேலன்ஸ்டான தன்மையும் கொண்டு வந்துட்டு, நீங்கள் உணர்ந்து கொண்டு, அதுக்கு பிற்பாடு நீங்க யாருக்கு வேணாலும் தாராளமாக பயன்படுத்தி, அவர்களுடைய லைஃப்லயும் நீங்க மாற்றங்களையும், முன்னேற்றங்களையும் நிச்சயமாக கொண்டு வர முடியும்.